ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாகர்கோவில் ஸ்டைல் ரைஸ் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான அளவு ரைஸ் பவுடர் எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான உப்பை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். சால்ட் வாட்டர் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையால் எப்படி உருண்டை பிடிக்கும்போது உருண்டையாக வரவும் செய்யணும். அதை நம்ம எடுத்து விடும்போது உதிரியாக விழவும் செய்யணும். இதுதான் கரெக்டான பதம் புட்டு பண்ணுறதுக்கு. இப்போ மாவெல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு சைடில் எல்லாமே இந்த மாவை ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சா இன்னும் புட்டு டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம ஒரு குக்கரில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதை பாயில் பண்ண வைக்கலாம். இப்போ நம்ம புட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு சைடில் சேர்த்து வச்சு அந்த மாவை எடுத்து திரும்பவும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம இப்போ புட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். புட்டு குழல்லையும் வேறு மாடல் உண்டு, அதுலேயும் பண்ணலாம் புட்டு. நான் இன்றைக்கி சிரட்டை புட்டு பண்ண போகிறேன். இது கோகோனட் ஷெல்லோட ஷேப்பில் இருக்கும். கீழே நம்ம மாவு இல்லாமல் இருக்கிறது அந்த அச்சு வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் துருவின தேங்காயை போட்டால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் இங்கே பாருங்கள், நம்ம குக்கரில் எடுத்து வச்சுருக்க தண்ணி இப்போ பாயில் ஆகிடுச்சு. இப்போ குக்கரோட மூடியை போட்டு விசிலை எடுத்துட்டு மூடியை வச்சு மூடிக்கலாம். இப்போ இந்த ஸ்டீம் வர இடத்துல நம்ம இந்த புட்டு ரெடி ஆகிறதுக்கு வைக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இதில் ஸ்டீம் வர ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு தெரியும். பாருங்கள், தெரியுது. இப்போ ஸ்டீம் வர ஸ்டார்ட் ஆகிற டைம்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். அப்போ நம்ம புட்டு ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், ஆவி பறக்க சுவையான ரைஸ் புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்படி இதே மாதிரி வீட்டுக்கு எவ்வளோ தேவையான புட்டு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி ரெடி பண்ணிடலாம். இதை எங்கள் ஊரில் கடலை குழம்பு கூட வச்சு சாப்பிடுவாங்க. சிறு பேர் இப்படி பாயில் பண்ணியும் சாப்பிட்லாம். சிறுபயறு, அப்புறம் பப்படம், பழம், தேவைப்பட்டால் சுகரு வச்சு நல்லா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.